ஜாப் விசாக்கு நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிங்க. நம்ம சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நட்புடன். குவைத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ விசா வந்து கிடச்சிருக்கு. ஃப்ரீ விசானா மாப்பிள்ளை உடனே அனுப்பிவிட்றேன் எனக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஃப்ரீ விசானா ஃப்ரீ விசா கிடையாது. ஃப்ரீ விசானா இங்கே வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து வேணாலும் குவைத்துக்கு வந்து வேலை பார்த்துக்கலாம். இந்த விசா யாருக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா, நல்லா படித்தவங்களுக்கு தான் பயன்படும். ஏன்னா அவங்க வந்து இங்கே வந்தால் தான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வேலையாக இருக்கணும். மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்குற மாதிரி வேலை வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும். அவங்களுக்கு தான் இந்த விசா பயன்படும். ஏன்னா இந்த விசாக்கு வரத்துக்கு சும்மா சாதாரணமாக வந்துட முடியாது. குவைத்து தினார் 1650 தினார் கேட்குறாங்க. ஊரு காசுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 4 லட்ச ரூபா வரும். இந்த 4 லட்ச ரூபா போட்டுட்டு நம்ம எடுக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து படித்தவங்களா மட்டும் தான் முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் இங்கே நல்ல ஜாப் கிடைக்கும். மாதம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சா தான் இந்த காசை வந்து ஒரு 4 மாதத்துல எடுக்க முடியும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த விசா செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் மாதம் 400 தினார் கொடுத்து இந்த விசாவை வந்து நம்ம ரெனியூவல் பண்ணணும். அப்படி இல்லை எனக்கு வந்து மாதம் 400 தினார் கொடுத்து ரெனியூவல் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் நல்ல சேலரிக்கு நல்ல ஜாப்ல சேர்ந்துட்டு அந்த கம்பெனிக்கு உங்கள் விசாவை மாற்றிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கம்பெனி விசாவில் மாறிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த விசாவில் வந்து நீங்கள் பணம் கட்டி வர இந்த விசாவில் வேலை செய்யலாம். பேர் தான் ஃப்ரீ விசா, ஆனால் இந்த விசாவுக்கு தான் அதிகமான பணம் கட்டணும். ஏன்னா இது சூன் விசா வந்து உங்கள் கம்பெனி வந்து கொடுக்குறான்னா அவன் வந்து ஒரு விசா எடுத்து கொடுத்துருவான். அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி அவன் கொடுத்துட்டு இந்த விசா வந்து விற்றுருவான். இப்போ அந்த விசா நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க. வாங்கிட்டு நீங்கள் எங்கே வேணுமோ வேலை பார்த்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இது நல்லா படித்தவங்களுக்கு தான் இந்த விசா பயன்படும். இந்த விசா உங்களுக்கு வேணும்னா அவரோட நம்பரை வந்து கீழே கான்டாக்டில் கொடுக்குறேன். டைரெக்டாக பேசிங்க. நான் எதுக்கு வந்து எல்லோருடைய நம்பரை டைரெக்டாக கொடுக்குறேன் அப்படின்னா, நான் வந்து புரோக்கரோ இல்லை ஏஜென்ட்டோ கிடையாது. இது ஒரு ஹெல்ப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் ஒரு சேவையாக செய்யணுங்கிற ஒரு ஆசை தான். இதில் வந்து எந்த கமிஷன்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா உங்களுடைய உழைப்பு, நீங்கள் வந்து சம்பாதிச்ச காசை வந்து ஒரு மாதம் காசோ இல்லை 15,000 ரூபா காசோ என்கிட்ட கொடுக்கறது வந்து அதை நான் வந்து உங்களுடைய ரத்தத்தை குடிக்கிற மாதிரி. அதனால தான் நான் வந்து டைரெக்டாக அவங்களுடைய நம்பர் கொடுத்ததுக்கு காரணம் இதுதான். நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு உங்களுக்கு இந்த வேலை செட் ஆகும் அப்படின்னா, முதல்ல 1000 தினார் கேட்குறாங்க, பணம் கட்டிடலாம், பிரச்சனை கிடையாது. காசுக்கு வந்து கேரண்டி அவங்க ஃப்ரெண்டு தான். அதில் காசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை. விசா வந்து கையில் வெளியாயிரும். உங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இக்காமையில் அடிச்சதுக்கப்புறம் பாக்கி 650 தினார் கையில் காசு கொடுத்தா போதும். ஊர் காசுக்கு 4 லட்ச ரூபா வரும். உங்களுக்கு இந்த விசா தேவைன்னா நான் கொடுத்த அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிங்க. இந்த மாதிரி கல்ஃப் ஜாப் விசாக்கு நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிங்க. நம்ம சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க.